வெல்கம் டு மை சேனல் திரள். நம்ம சேனலில் ப்ரீ ப்ளீட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பல்லு போர்ஷன் எப்படி ப்ளீட் பண்ணலான்றது பார்த்தோம். இந்த வீடியோவில் செஸ்ட் போர்ஷன் எப்படி அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணலாம், அடுத்து ஒரு 2 ஃபோல்ட் எப்படி அயன் பண்ணணும் எல்லாமே நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்லு போர்ஷன் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை நம்ம அப்படியே ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துப்போம். ஸ்ப்ரெட்டிங்கே கிடையாது. செஸ்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நமக்கு மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ப்ளீட்டாக பொறுமையாக வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அயன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு செஸ்ட் ப்ளீட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிஞ்சுது. அடுத்த ஃபோல்டு நம்ம அதே ப்ளீட்ஸ் நமக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அயன் கொடுத்துக்க வேண்டியது தான். ஒவ்வொரு ப்ளீட்டாக வச்சு நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக பாடியில் ஃபிட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இன்னொரு ஃபோல்டு பண்ணுறோம். செஸ்ட் ப்ளீட்ஸ் மட்டும்தான் நமக்கு ஸ்ப்ரெட்டிங் நல்லா கொடுக்கணும். அடுத்த ஃபோல்டு நம்ம இப்போ அயன் பண்ணுறது ஸ்ப்ரெட்டிங்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணமோ செஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாம் அதே ஒரு ஷேப் நமக்கு கொடுக்கும். அடுத்த ஃபோல்டுக்கு அந்த ஷேப் வச்சு அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நான் இன்னொரு ஃபோல்டில் பாதி வச்சுருக்கேன் அயன் பண்ணுறதுக்கு. அதையும் நம்ம அதே மாதிரி ஒவ்வொரு ப்ளீட்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கரெக்டாக வந்துடும். நம்ம லைட்டாக அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கும் சாரீ ப்ளீட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸ் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரீ நம்மக்கிட்ட சென்ட் பண்ணி ப்ளீட் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.